வணக்கம். இன்றைக்கி நான் இந்த நெக் டிசைன் தைச்சேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது தைக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் துணியை கீழே போட்டுட்டு மேலே லைனிங்கை போடணும். லைனிங்கை போட்டு அது கொஞ்சம் நகராமல் ஊசிலாம் குத்தி வச்சுட்டு தைக்கணும். கரெக்டாக அந்த முக்கு வர்ற இடத்துல கரெக்டாக கொஞ்சம் நின்று திரும்பி 1/4 இன்ச் அளவுக்கு தைக்கணும். தைச்சி கரெக்டாக அந்த இடத்துல நின்று அப்படி நிதானமாக கொண்டு வந்தால் தான் அது அழகாக வரும். கொண்டு வந்து முடித்து எடுத்துட்டு திரும்ப அதுக்கப்புறமா நம்ம ஒரு கேன்வாஸ் எடுத்து அதுக்கு கீழே கொடுக்கணும். தனியாக இந்த துணியில் மட்டும் கவர் பண்ணி தைச்சோம்னா அது நல்லா இருக்காது. ஒரு நல்ல கொஞ்சம் தெளிவான கேன்வாஸ் அதோட இந்த டிசைனை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். அந்த பக்கம் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்தளவுக்கு கேன்வாஸ் எடுத்து வச்சுட்டு திரும்ப அதே போல் அந்த தையல் மேலே தைக்கணும். தைச்சி அந்த முக்கு வர்ற இடத்துல கரெக்டாக திரும்பி கொண்டு வந்து தைச்சி முடிக்கணும். முக்கு வர்ற இடத்த பார்த்து தைச்சா மட்டும்தான் இது ஃபினிஷிங்காக வரும். இல்லைன்னா ரவுண்டாக மாறி போயிடும். அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கிற அந்த பீஸை கட் பண்ணி தூர எடுத்துட்டு பின்னாடி கேன்வாஸ் கொடுத்துருப்போமே அந்த கேன்வாஸையும் ஒரு இன்ச்சு கேப் போட்டு எல்லாத்தையும் வெட்டி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த முக்கு வர்ற இடத்துல மட்டும் கரெக்டாக ஒரு முக்கு இந்த பேக்கலத்துக்கெலாம் வெட்டுவோமே அதே மாதிரி வெட்டி விட்டுக்கணும். மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ரவுண்டுலலாம் இதே போல் கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு திரும்ப எல்லா இடத்தையுமே கொஞ்சம் கட் பண்ணி விடணும். அப்போ தான் நம்ம திருப்பி எடுக்கும்போது கரெக்டான ரவுண்டு கிடைக்கும். திருப்பி எடுத்து நல்லா அழகாக அதுக்கு மேலாடி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கணும். அமுக்கு தையல் போட்டு அழகாக கொண்டு வந்து அந்த முக்கு வர இடத்துல கரெக்டாக திருப்பி கொண்டு வந்துட்டிங்கன்னா அழகாக அந்த ரவுண்டு ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும். திரும்ப நம்ம அந்த துணியில் லைனிங் கிளாத்தில் சுற்றி தைச்சி அதை வெட்டி கட் பண்ணி எடுத்துகிட்டு பின்னாடி ஒரு துணி 2 இன்ச்சு துணி கொடுத்து மடித்து தைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். கையில் ஒரு 3 சுருக்கு வச்சு அழகாக தைச்சி கொடுத்தேன். அவங்க போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் புதுசான நிறைய டிசைன் கழுத்தெல்லாம் தைச்சி போடுவேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.